அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். وعن أبي سعيد الخدري رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا أتى أحدكم أهله ثم أراد أن يعود فليتوضأ بينهما وضوءا رواه مسلم. وعن عائشة رضي الله عنها قالت كان رسول الله صلى الله عليه وسلم إذا اغتسل من الجنابة يبدأ فيغسل يديه ثم يفرغ بيمينه على شماله فيغسل فرجه ثم يتوضأ ثم يأخذ الماء فيدخل أصابعه في أصول الشعر ثم حفن على رأسه 3 حفنات ثم أفاض على سائر جسده ثم غسل رجليه متفق عليه واللفظ لمسلم. அபு சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களில் ஒருவர் தன்னுடைய மனைவியுடன் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டால் பிறகு திரும்பவும் அவர் ஈடுபட விரும்பினார், அவர் இந்த இடைப்பட்ட இடத்தில் ஒது செய்து கொள்ளட்டும். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. ஹாக்கிமில் வரக்கூடிய வார்த்தை அதிகப்படியான ஃபஇன்னஹு அன்ஷது லில் அவுத், ஏனென்றால் திரும்பவும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதனால் நாம் செய்யக்கூடிய உது அது மனிதனை உற்சாகப்படுத்தும், மனிதன் சோர்விலிருந்து அவன் வெளியேறுவான். அன்புக்குரிய முஸ்லிம்களே, 125 130 ஹதீஸ் வரை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். முதல் ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களில் ஒருவர் தன்னுடைய மனைவியுடன் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டால், உடலுறவு கொண்டால், பிறகு இன்னொரு முறை அவர் அதே நேரத்தில் உடலுறவு கொள்ள விரும்பினால் அவர் ஒது செய்து கொள்ளட்டும். ஏனென்றால் இது மனிதனுக்கு உற்சாகத்தை தரும். இந்த ஹதீஸ் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. ஆக ஒரு கணவர் மனைவியுடன் ஒரே இரவில் 2 முறை இல்லற வாழ்க்கையில் ஈடுபட விரும்பினால் அதற்கிடையில் ஒது செய்து கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஏனென்றால் மனிதனுடைய உடல் எப்பொழுது இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவானோ அந்த நேரத்தில் அவன் சோர்வடைவான், மிக பலவீனமாக ஆகிவிடுவான். அதனால் அந்த பலவீனத்தையும் சோர்வையும் அகற்றுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுதுவை செய்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு கூறியிருக்கின்றார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக கூறினார்கள்? ஹாக்கிமில் வரக்கூடிய வார்த்தை, ஏனென்றால் அவர் திரும்பவும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது அதில் அவனுக்கு உற்சாகத்தையும் ஆக்டிவ்னஸையும் தரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதற்கு பிறகு வரக்கூடிய ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பு கடமையான நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் தூங்குவார்கள், தண்ணீரை தொடமாட்டார்கள். ஆக இந்த ஹதீஸில் நாம் அறியக்கூடிய விஷயம் அன்புக்குரியவர்களே, ஒன்று, கணவன் இல்லற வாழ்க்கையில் மனைவியுடன் இல்லற வாழ்க்கையில் அவன் ஈடுபட விரும்பினால் இன்னொரு முறை அவன் வுது செய்து கொள்ளட்டும், ஒன்று. அதே போல இரண்டாவது, சிறந்தது இல்லற வாழ்க்கை ஈடுபட்ட பிறகு, உடலுறவு கொண்ட பிறகு சிறந்தது நாம் தூங்குவதற்கு முன்னால் ஒன்று வசூல் செய்து கொள்ள வேண்டும், குளித்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அடுத்தபடியாக வுது செய்துவிட்டு நாம் தூங்க வேண்டும். அப்படியும் இல்லை என்றால் நாம் அதே நிலையில் தூங்குவது என்பது அனுமதிக்கப்பட்டது. ஆக இந்த 3 நிலையில் இருக்கின்றது. ஒரு மனிதன் தூங்க விரும்புகின்றான் என்றால் அவன் முதல் வசூல் செய்து கொள்ள வேண்டும், கடமையான குளிப்புடையை எப்படி வசூல் செய்வோமோ. இல்லை என்றால் வுது செய்துவிட்டு தூங்க வேண்டும். ஏனென்றால் ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், தெரியாது அந்த மனிதனுடைய கடைசி தூக்கமாகவும் இருக்கலாம். அதனால அவன் தூங்கும் பொழுது, இந்த நிலைமையில் அவன் தூங்கும் பொழுது
அவன் ஒது செய்து கொண்டு தூங்கினான் என்றால் அது சிறந்ததாக இருக்கும். ஆனால் ஒது இல்லாமல் தூங்குவதும் அனுமதிக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரத்தில் இப்படி செய்திருக்கின்றார்கள். 128வது ஹதீஸில் குளிப்பு கடமையான குளிப்புகளை எப்படி நாம் குளிக்க வேண்டும் என்ற வழிமுறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கின்றார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் அம்மி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையான குளிப்பை இந்த முறையில் குளிப்பார்கள். முதலில் தன்னுடைய கைகளை 2 கரத்தையும் கழுவி கொள்வார்கள். சிறந்த முறையில் கழுவி கொள்வார்கள். தன்னுடைய கரத்தை கழுவுவதிலிருந்து ஆரம்பிப்பார்கள். பிறகு தன்னுடைய மர்மஸ்தலத்தை அவர் கழுவி கொள்வார்கள். பிறகு ஒது எப்படி ஒரு தொழுகைக்காக ஒது செய்கின்றாரோ அதே போல ஒது செய்வார்கள். பிறகு தண்ணீரை தன்னுடைய கையிலிருந்து தண்ணீரை எடுத்து முடியில் இருக்கக்கூடிய வேரில் தண்ணீரை செலுத்துவார்கள். 3 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையால் 2 கை நிரம்ப தண்ணீரை எடுத்து 3 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில் போட்டு அதை கோதி விடுவார்கள். ஏனென்றால் தலையுடைய வேரில், அந்த முடியுடைய வேரில் தண்ணீர் செலுத்துவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள். அதற்கு பிறகு தன்னுடைய உடலில் வலது புறத்திலும் இடது புறத்திலும் தண்ணீரை அவர்கள் போடுவார்கள். அதற்கு பிறகு கடைசியாக தன்னுடைய காலை கழுவி கொள்வார்கள். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. இது முஸ்லிமுடைய வார்த்தையாக இருக்கின்றது. அன்புக்குரிய இதுதான் ஒரு குளிப்பு கடமையான முறை, குளிக்கக்கூடிய ஒரு முறையாக இருக்கின்றது. முதல் நம்முடைய கரத்தை நாம நல்ல முறையாக கழுவிக்கொண்டு பிறகு மர்மஸ்தலத்தை நாம் கழுவ வேண்டும். அதற்கு சுற்றி இருக்கக்கூடிய இடத்தை நாம் கழுவிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நாம் பொதுவாக எப்படி நாம் தொழுகைக்காக ஒது செய்கின்றோமோ அப்படி நாம் ஒது செய்ய வேண்டும். அதற்கு பிறகு 3 கை நிரம்ப 2 கை நிரம்ப தண்ணீரை எடுத்து நம்முடைய தலையில் நாம போட்டு கோதிவிட வேண்டும். ஏனென்றால் அந்த தண்ணீர் முடியின் வேரில் செலுத்துவதற்காக. சிலருக்கு குறைந்த முடி இருக்குமே என்றால் அவர் ஒரே கையில் அது போதுமானதாகின்ற தண்ணீர், ஒரு கை தண்ணீரே அது அவருடைய முடியை நினைப்பதற்கு போதும் என்றால் ஒன்றே போதுமானது. 3 முறை செய்ய வேண்டும் என்று அவசியம் கிடையாது. என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி மிக அடர்த்தியாக இருந்தது. அங்கு நாம் முன்கூட்டியே கூறினோம், அரபு நாடுகளில் அடர்த்தியான மொழியை வளர்ப்பது என்பது அங்கு ஒரு பாரம்பரிய ஒரு கலாச்சாரமாக இருந்தது. அந்த அடிப்படையில் 3 முறை தண்ணீரை எடுப்பதனால்தான் முழுமையாக தலையில் இருக்கக்கூடிய அந்த முடியின் வேரில் தண்ணீர் செலுத்த முடியும் என்று தான் செய்திருக்கின்றார்கள். இதை நாம அமல் செய்ய வேண்டும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிக்கும் பொழுது, தன்னுடைய கையை கழுவும் பொழுது, ஒன்று மண்ணை கொண்டு அவர்கள் தன்னுடைய கையை அவர் கழுவுவார்கள். பொதுவாக மண்ணை கொண்டு அல்லது செவுரில் அவர் தன்னுடைய கரத்தை தேய்த்து கொள்ளுவார்கள். இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய சோப்போ மற்ற விஷயங்கள் அசுத்தத்தை அகற்றுவதற்கும் அல்லது அழுக்கை நாம் அகற்றுவதற்கும் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருளையும் நாம் பயன்படுத்தலாம் என்றும் எதுவும் குற்றமில்லை. இங்கு கடைசியாக வரக்கூடிய ஹதீஸில் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளித்து விட்ட பிறகு அவர் குளிப்பிடத்திலிருந்து வெளியே வரும் பொழுது மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு துண்டை கொடுத்தார்கள், ஒரு டவலை கொடுத்தார்கள் உடம்பை துடைப்பதற்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வேண்டாம் என்று கூறிவிட்டு தன்னுடைய கையால் தண்ணீரை உதறினார்கள். ஆக இந்த ஹதீஸில் வரக்கூடிய விஷயம், தண்ணீரை துடைக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வாங்கவில்லை. அது என்ன காரணம்? அல்லாஹ் ஆலம், அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். இல்லை என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கமாக என்ன இருந்தது? டவலை அல்லது ஒரு துண்டை பயன்படுத்துவார்கள். அதனாலதான் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொண்டு வந்தார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளித்து விட்ட பிறகு மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்தார்கள்? துண்டை அல்லது தவளையை கொண்டு வந்த காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக பயன்படுத்துவார்கள், அந்த நாளில் மட்டும் வேண்டாம் என்று தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய தண்ணீரை அவர் துடைக்க ஆரம்பித்தார் கையால். ஆக இது டவல் அல்லது துண்டு பயன்படுத்துவது என்பது சுன்னாவுக்கு முரணானதாக இல்லை, அல்லது அது ஒரு பயன்படுத்தக்கூடாது என்பது சுன்னாவும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆக இந்த 5 ஹதீஸில் நாம் பார்த்த விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லற வாழ்க்கையில் இருமுறை ஈடுபடும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையே ஒது செய்து கொள்வார்கள். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குளிப்பு, கடமையான இந்த குளிப்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இங்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். மூன்றாவது, குளித்து விட்ட பிறகு நாம் டவலை அல்லது நாம் தொண்டை பயன்படுத்துவது என்பது எந்த ஒரு குற்றமும் இல்லை, பயன்படுத்தக்கூடாது என்பது சுன்னாவும் கிடையாது. நம்முடைய நிலைமைக்கு ஏற்பார் போல் அதை பயன்படுத்துவது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. ஆக இதுதான் ஒரு குளிப்பு கடமையாகும் பொழுது முறையாக குளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் நாம் மற்ற இன்னும் அது முழுமையாக பெண்களுக்கு முழுமையான முடியை நினைக்க வேண்டுமா, இல்லை அவர்களுடைய வேர் தலையில் இருக்கக்கூடிய முடியின் வேறு மற்றும் நினைந்தால் போதுமானதா என்று இன்ஷா அல்லாஹ் நாம் வரக்கூடிய அமர்வில் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயத்தை சரியான முறையில் அமல்படுத்தக்கூடிய தௌஃபீகை கொடுப்பானா. ஜி பொதுவாக இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக காலை கழுவினார்கள் என்று வருகின்றது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளித்த இடம் சேராக இருக்கும். அந்த காலத்தில் டைல்ஸோ அல்ல மற்ற விஷயங்கள் இருக்காது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக குளித்து விட்ட பிறகு வெளியே வருவதற்கு முன்னால் தன்னுடைய காலை கழுவி கொள்வார்கள். இப்போ அப்படிப்பட்ட குளிப்பிடம் இருந்தால் அப்படி செய்வோம். இல்லை என்றால் நாம் ஒது எப்படி செய்கின்றோமோ, கடைசியாக எப்படி காலை கழுவுகின்றோமோ தொடர்ச்சியாக நாம் செய்வது சிறந்ததாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒதுவுடைய தொடர்ச்சியாக நாம் செய்ய வேண்டும். ஒரு இடத்தில் நாம் செல்கின்றோம், ஒரு கிராமத்திற்கு செல்கின்றோம் அல்லது ஒரு இடத்திற்கு அங்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்டைல்ஸோ அல்ல மற்ற விஷயங்கள் இல்லை என்றால், அந்த நேரத்தில் மண்ணான ஒரு தரை இருக்கும் என்றால் அங்கு நம்ம முழுமையாக குளித்து விட்டு கடைசியில் நாம் என்ன செய்யலாம், காலை கழுவிவிட்டு வரலாம். இதில் எந்த ஒரு குற்றமும் இல்லை. சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்ல அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.